அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக மார்க்க சொற்பொழிவை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் அடுத்த செய்தியாக இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி இஸ்லாம் நாம் அடைய சொல்லக்கூடிய நன்மைகளில் ஒரு மிக முக்கிய நன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கடந்த 2-3 தினங்களாக அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை குறித்தும் விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை குறித்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியில் இந்த செல்வத்தை கொண்டு இறைவனிடத்தில் எண்ணிலடங்காத கூலியை பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த வழிமுறையை கையாளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வழியை சொல்லித் தருகிறான். திருக்குரானிலே நீங்கள் பார்க்கலாம். சூரா யாசின் என்ற 36வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமி முபீன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, இறந்தவர்களை நாம் தான் உயிர்ப்பிக்கிறோம். வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், நாம் பதிவு செய்கிறோம். ஒரு ஆன்மா முந்தி சென்றதையும் பதிவு செய்கிறோம், அவர்கள் பிற்படுத்தியதையும் அவர்களுடைய அடிச்சுவடுகளையும் பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்கிறான், வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். கத்தமுனா என்ன அர்த்தம்? நாம முன்னாடி தொழுத தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, என்னென்ன நன்மையெல்லாம் மௌத்துக்கு முன்னாடி செய்கிறோமோ அதையும் நாம் பதிவு செய்கிறோம். வ ஆசாரஹும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமி முபீன், இது அனைத்தும் வரையறுக்கப்பட்ட தலைமை ஏட்டிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். லவ்ஹுல் மஹ்ஃபூஃப் என்று அழைக்கப்படக்கூடிய விதி ஏட்டிலே இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். இதில் நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆன்மாக்கள் செய்த முந்தி சென்றதை பதிவு செய்கிறோங்கிறோம். மௌத்துக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நன்மை செய்தோமோ அது பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றுவோம், அதனுடைய அடிச்சுவடுகளையும் நாம் பின்பற்றி பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அடிச்சுவடு என்றதை அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான் யாராவது தெரியுமா? அல்லாஹ் அடிச்சுவடு என்று சொல்லக்கூடியது எதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று புரிய முடியுதா? ஏதாவது விளக்கம், ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. மௌத் ஆயிட்டார்ல, மௌத்துக்கு முன்னாடி உள்ளது பதிஞ்சாச்சு, ஆளு மௌத்து, அவர்கள் அடிச்சுவடையும் நாம் பதிவு செய்கிறோங்கிறான்ல. சதக்கத்துல் ஜாரியாவை பற்றி அல்லாஹ் பேசுறான். குரானில் சதக்கத்துல் ஜாரியாவுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் பேசுகிறான். வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் முந்தி சென்ற அந்த நன்மைகளையும் நாம் பதிவு செய்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற சில நன்மைகள் இருக்கிறது, அவர்களை பின்தொடர்ந்த அந்த அடிச்சுவடுகளையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தர்மத்தில் முக்கியமான ஒரு காரியமாக சதக்கத்துல் ஜாரியாவை பற்றி பேசுகிறான். சதக்கத்துல் ஜாரியான என்ன, அது பற்றி தெரிவதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். பக்ரா என்ற 2வது அத்தியாயம் 261வது வசனம், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வார்களே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலில் ஹப்பா, ஒரு தானியம் தான் அதற்கு உதாரணம். அவங்க ஒரு தானியத்தை தூக்கி விதைப்பார்கள், விவசாயிகளை தானே செய்வாங்க, தானியத்தை விதைப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அம்பதத் சபஅ சனாபில் ஃபி குல்லி சும்புலத்தின் மியத் ஹப்பா, அதுல இருந்து 7 கதிர்களை நாம் முளைக்க வைக்கிறோம், ஒவ்வொரு கதிரில் இருந்தும் 100 தானியங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் செய்த தர்மம் என்ன? ஒரே ஒரு காரியம். ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற நன்மைகள் எப்படி? ஒரு தானியத்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது, 7 கதிரில் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் அதிகமாக பன்மடங்காக தருகிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று 2வது அத்தியாயத்தினுடைய 261வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனம் எதை சொல்கிறது? செய்யக்கூடிய சதக்கா அது அல்லாஹ்விடத்தில் மேலும் அதிகமான நன்மைகளை, நம் அறியாத புறத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்று பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் முஸ்லிமுடைய 1631வது நபிமொழி, ரசூலா சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு
ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுகிறது. அவரால் தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது, ஹஜ்ஜை செய்ய முடியாது, எந்த விதமான நன்மைகளையும் அவரால் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லாமின் சலாசா, ஒரு 3 காரியத்தை தவிர. எதுவெல்லாம்? இல்லாமின் சதக்கத்தில் ஜாரியா, நிரந்தர தர்மத்தை தவிர, அவு இல்மின் யுன்தஃபவு பிஹி, அல்லது இவர் யாருக்காவது ஒரு அறிவுரை கொடுத்து விட்டு சென்றிருப்பார். ஒரு கல்வியை, ஒரு அறிவுரையை, ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வச்சிருப்பார், ஒரு பிள்ளைக்கு அறிவுரை தந்திருப்பார். அப்படி இவர் ஏதாவது ஒரு அறிவுரை கொடுத்திருந்தால் அதன்படி அவர்கள் நடக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு கபரிலே நன்மை வந்து சேர்கிறது. அவ்வளதுன் சாலிஹுன் யதுஉ பிஹி, அல்லது இவருடைய பிள்ளைகள் இவர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 விஷயம் இருக்குது. இது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அல்லாஹ் நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் 2024 மௌத்தாகலாம், 2054 கூட நன்மை பதிவு செய்யப்படும். அத்தனை ஆண்டுகள் நீங்க உயிரோடு இல்லை, அத்தனை ஆண்டுகள் நீங்க நன்மை செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் செய்து வைத்த சில நன்மைக்குரிய அந்த சதக்காக்கள் அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியாக நிரந்தரமாக தருகிறான். எந்த அளவிற்கு தெரியுமா? ஒருவேளை அந்த சதக்கா கியாமத்து நாள் வரை கூட உங்களுக்கு பதிவு செய்யப்படலாம் என்பதை மார்க்கம் நமக்கு பல இடத்தில் நினைவுபடுத்துகிறது. இந்த சதக்கத்துல் ஜாரியா என்ற காரியத்திற்கு நம்மள எத்தனை பேர் அதிகமாக முயற்சி செய்திருப்போம்? சதக்கா செய்ய முயற்சி செய்திருப்போமே தவிர சதக்கத்துல் ஜாரியாவுக்கு யாரும் முயற்சி செய்திருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சஹாபாக்கள் இதற்கு அதிகமாக முயற்சி செய்தார்கள். ஒரு நபி தோழர் ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க தாயார் மௌத் ஆயிட்டாங்க, அவர்களுக்காக நான் எதையாவது சதக்கா செய்யலாமா என்று ஒரு நபி தோழர் கேட்கிறார். நபி அவர்கள் சொல்றாங்க, தாராளமா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலாட்ட அடுத்த அந்த நபி தோழர் கேட்கிறார், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது அல்லாஹ்வுடைய தூதரின்? நபி அவர்கள் சொன்னாங்க, தண்ணியை கொடுங்கிறாங்க. எதை செய்யுங்க? சாப்பாடெல்லாம் 2வது, அடுத்தடுத்த காரியங்கள் அதுக்கு அடுத்து உள்ளது, குடிக்க தண்ணி கொடுங்க, இது மிக பெரும் நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இந்த தண்ணீரை உற்பத்தி செய்வதற்கு, அதை கொண்டு வருவதற்கு இதற்கெல்லாம் அதிகமான முயற்சி செஞ்சாங்க. தோட்டத்தை வளர்த்தாங்க, தண்ணீர் நீரூற்றுகளை கொண்டு வந்தாங்க. எந்தெந்த இடத்திலெல்லாம் மக்களுக்கு நீரூற்று கிடைக்க வேண்டுமோ அது மாதிரியான இடங்களில் நீரூற்றுகளுக்காக தங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து பொதுமக்களுக்கு நீர் விநியோகத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் பெரும்பாடுபட்டார்கள். இந்த காரியம் சாதாரண விஷயம் தானே. இப்ப வெயில் காலம் வருது, கடுமையான முறையில் மக்கள்லாம் பெரும் வேதனையில் இருக்கிறாங்க. வீட்டில் ஒரு மண்பானையில தண்ணி எடுத்து வீட்டு திண்ணையில வைக்கிறதுக்கு என்ன இருப்பது? ஏதாவது பிரச்சனை இருக்குதா? சாதாரண விஷயம். மண்பானை நமக்குள்ளது, அதுல இருக்கிற கப்பு நமக்குள்ளது, உள்ள இருக்கிற தண்ணி அற்பமான ஒரு தண்ணி இலவசமா கிடைக்கிறது. ஆனால் போகிற மக்களுக்கு அந்த தண்ணி லேசில கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு நம்ம கடையில் இருக்கிறோம், கடையில் அந்த மண்பானையில தண்ணீர் வைக்கலாம். வீடுகளில் இருக்கிறோம், மண்பானையிலேயோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை, இது போன்ற நிகழ்வுகளை நாம் செய்ய முடியுமா? முடியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதற்கு அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த சதக்கத்துல் ஜாரியாவுக்கு நபிமார்கள் நிறைய ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபியாக அல்லாஹ் சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடாத நன்மையே கிடையாது, எல்லா நன்மையும் தொட்டாச்சு. கொள்கை எப்படி பகிரங்கமாக பேச வேண்டும் என்பது இப்ராஹிம் நபி ஒரு பாடம். தன் பிள்ளையா அல்லாஹ் என்று வரும்பொழுது பிள்ளையை இழந்து அல்லாஹ்வை தேர்வு செய்வது இப்ராஹிம் நபி ஒரு பாடம். தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் மக்கா பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்து ஒரு பெரும் தியாகத்தை செய்வதில் இப்ராஹிம் நபி ஒரு பாடம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் இறங்கினார்களே, அதிலே இப்ராஹிம் நபி இடத்தில் ஒரு பாடம். இப்படியெல்லாம் பாடத்தை கற்றுக் கொடுத்த அல்லாஹ் சதக்கத்துல் ஜாரியாங்கிற நன்மையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான் இந்த இப்ராஹிம் நபி மூலமாக. திருக்குரானில் நீங்கள் பார்க்கலாம், சூரா பக்கரா என்ற 2வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இது ஜால்னல் பைத்த மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் பயன்பாட்டிற்காக வேண்டி அந்த ஆலயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த ஆலயம்? காபத்துல்லாவை அல்லாஹ் சொல்கிறான். காபத்துல்லா ஆதம் நபியினால் முதலாவதாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதற்கு பிறகு பல நபிமார்கள் வந்த ஆலயம். சிதை உண்டு மக்களுடைய வணக்க வழிபாட்டிற்கு அறவே தகுதியற்ற ஒரு நிலத்திலே, அந்த பாலைவனத்திலே அந்த காபத்துல்லாவும் சிதை உண்டு கிடக்கிறது. இந்த காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபியை அல்லாஹ் அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிகிறது. ஜம்சம் நீரூற்றை காரணம் வைத்து ஏராளமான குலத்தவர்கள் மக்கமா நகரிலே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. மனித நடமாட்டமே இல்லாத அந்த நகரம் மீண்டும் மனிதர்களால் பெரும் நகரமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் திரும்பி அனுப்புறான். பெரும் முதியவர். இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி பிள்ளை கிடைக்கும் போது முதியவர் தான் அல்லாஹ் சொல்றான். தலையெல்லாம் நிறையால் மின்னிய, தோள்கள் எல்லாம் பெருமளவில் சுருங்கிய நிலையில் இருக்கிற ஒரு முதியவராக இருந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் இஸ்மாயிலை தருகிறான், இசாக்கை தருகிறான். பிறகு அவர்கள் வளருகின்ற வரை அல்லாஹ் ஆயுள் காலத்தை தருகிறான்.
பிறகு இஸ்மாயில் இடத்தில் வந்து சொல்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹக்க ஃபந்துர் மாதா தரா. இஸ்மாயிலே, உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்டார்கள். இஸ்மாயில் நபி அல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கும் தயங்காமல் நின்றார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. இவ்வளவு காரியத்துக்கு அப்புறம் அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? இந்த இஸ்மாயிலை உயிரோடு வைத்ததற்கான காரணம், இந்த இப்ராஹிமை இத்தனை ஆண்டுகள் கழித்து முதுமை பருவத்தில் உயிரோடு வைத்ததற்கான காரணம், கெட்டப்பட வேண்டிய காபத்துல்லா என்ற ஆலயம் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதர் இருவரையும் அல்லாஹ் ஹயாத்தாக வைத்திருந்தான் என்பதை திருக்குர்ஆனிலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை சொல்கிறான். பக்ரா என்ற 2வது அத்தியாயம் 127வது வசனம், இது யர்ஃபஉ இப்ராஹிம அல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த காபத்துள்ள ஆலயத்தினுடைய கட்டுமானத்தினுடைய பேஸ்மெண்ட்டை முடிச்சு ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கெட்டும் பொழுதே சொல்லுகிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள், இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக காபத்துல்லா என்ற ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திற்கு மக்கள் வர வேண்டும், இதே மக்கமா நகரை நோக்கி மக்கள் எல்லாம் அணிதிரள வேண்டும் என்று அன்றைக்கு கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய விடிவு அல்லாஹ் இறுதி தூதருக்கு அமலாக்குகிறான். இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இதே காபத்துல்லாவை நோக்கி வந்தாக வேண்டும், தவாப் செய்தாக வேண்டும், இங்கு சில அமல்களை கிரிகைகளை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்குகிறான். இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு பெரிய கூலின்னு பாருங்க. நாம செய்யற ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் ஒரு நன்மை இப்ராஹிம் நபிக்கு இருக்கு. நாம செய்யற ஒவ்வொரு தவாஃபிலும் ஒரு நன்மை இப்ராஹிம் நபிக்கு இருக்கிறது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு உம்ராவிலும் ஒரு நன்மை யாருக்கு இருக்கிறது? இப்ராஹிம் நபிக்கு இருக்கிறது. 5000 ஆண்டுகளாக ஏராளமான மக்களால் நிறைவேற்றப்படுகிற ஹஜ்ஜி, நிறைவேற்றப்படுகிற உம்ரா, நிறைவேற்றப்படுகிற வழிபாடுகள், நிறைவேற்றப்படுகிற ஏராளமான வணக்க வழிபாடுகளுக்கான நன்மையை இன்று வரை கபரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயில் நபி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மை எப்படி கிடைத்தது? சதக்கத்துல் ஜாரியா என்ற காரியத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் சும்மா சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராங்க. வந்த இடம், ரசூலுல்லாஹ்வுக்கு வீடு இல்லை. சஹாபாக்கள் ஒரு சில ஏழை நபி தோழர்களுக்கு வேறு சில அன்சாரிகளோடு நபி அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் வரும்போது கொஞ்சம் செல்வத்தை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய வியாபாரி, வரும்போது தான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டு வந்தாங்க. யாருமே இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையங்க. மனைவியாக இருந்த ஹதீஜா அம்மையார் மௌத்து, பிள்ளைங்க 4 பேரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, 4 பெண் பிள்ளைகள். ஏனைய அந்த நேரத்தில் இருந்த 2 மனைவிமார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, சௌதா ரதியல்லாஹு அன்ஹா. மனைவி வந்தாச்சு, பிள்ளை வந்தாச்சு, வேற யார் இருக்கிறா ரசூலுல்லாஹ்க்கு அங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பெரும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிபு மௌத்து, யாருமே இல்லை. இருந்த சொத்துக்களில் தன்னால் எதை எடுத்துக்கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு லேண்ட் கிடைக்குமா அப்படின்னு. அந்த இடத்தில் யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு லேண்ட் ஒன்று கிடைக்குது. யூதர்களுடைய அன்றைய காலத்தில், அறியாமை காலத்தில் இருந்த அடக்கத்துல மையவாடி ஒன்று கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மையவாடி யாருக்கு சொந்தமானதுன்னு. 2 அனாதை சிறுவர்கள் வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மையவாடி எங்கள் இருவருக்கும் சொந்தமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மையவாடி நாங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், எங்களுக்கு அதுக்கான கிரயத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. அந்த சிறுவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இந்த மையவாடி அப்படியே எடுத்துக்கங்க, என்னன்னாலும் பயன்படுத்திக்கங்க, இலவசமாகத்தான் தருவோமே தவிர நன்மையை நாடி ஒரு காலத்திலும் இதை நாங்கள் விலைக்கு பேச மாட்டோம். ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் காசு வாங்குவோமா? எங்களுக்கு நன்மை கிடைக்கணுமா வேண்டாமா? நாங்கள் இந்த லேண்டை இலவசமாக பெறமாட்டோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இலவசமா தரதா நான் வாங்குறதா இல்லை, நான் காசுக்கு தான் கொடுப்பேன். என்ன காரணம்? நான் காசுக்கு தான் தருவேன், பொருளாதாரத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ என்னவோ ரேட்டு சொல், அந்த ரேட்டுக்கான பொருளாதாரத்தை நான் தரேன், தந்து இந்த நிலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். நபி அவர்கள் எங்கே தன்னுடைய நிலத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்பதற்காக பொருளாதாரத்தை பெற்று அந்த நிலத்தை கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சமன் செய்ய சொல்றாங்க. இருக்கிற அந்த எலும்பு கூடுகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டு அந்த இடர்பாடுகள் இடிபாடுகளோடு இருக்கிற அந்த கபர்ஸ்தானை சமன் செய்து அந்த இடத்தில் தனக்கு ஒரு வீட்டையும் மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசலை நபி அவர்கள் கட்டி எழுப்புறாங்க. இஸ்லாத்தினுடைய 2வது மிக பெரும் வணக்கத்தலமாக போற்றப்படுகிற மஸ்ஜித் நபவி நபி அவர்களுடைய பொருளாதாரத்தால் கட்டப்பட்டது. இன்று வரை அந்த பள்ளிவாசலை நோக்கி நன்மை நாடி யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். சதக்கத்துல் ஜாரியா. ரசூலுல்லாஹ் ஏன் அந்த சிறுவர்கள்ட்ட லேண்ட லேஸ்ல வாங்கல தெரியுமா? 2 காரணம். ஒன்று, நன்மை எனக்கு வேணும், நான் இவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன் அப்படின்னா அதன் வாயிலாக நான் நன்மை பெற்றுக் கொள்ளணும், இதான் முதல் காரணம். 2வது என்ன தெரியுமா? நாளை பின்ன பேச்சு வந்துடக்கூடாது. இந்த மனிதர் வந்தாரு, இந்த அநாத சிறுவர்கள் 2 பேர் இருந்தாங்க,
அவங்க தான் விவரம் இல்லாமல் பேசிட்டாங்க. இவர் லேண்டை கொடுக்காம இருந்திருக்கணுமா இல்லையா, லேண்டை பெற்றுக்கொண்டாரு என்று ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. ரசூல்லா தன் மீது கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படுற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் அவர்கள் கேட்டதை விட அதிக பொருளாதாரத்தை கொடுத்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்கி அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இன்று வரை உலகத்திலேயே அதிக நன்மை தேடி உலகத்தில் ஒரு பள்ளிவாசலை நோக்கி செல்கிறோம் என்றால் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பிறகு மஸ்ஜித் நபவியை நோக்கித்தான் மக்கள் அணிதிரளுகிறார்கள், படையெடுக்கிறார்கள். இந்த நன்மை யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. அதே போன்று நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை தொடர்ந்து அபூபக்கர், அவருடைய மௌத்தை தொடர்ந்து உமருடைய மௌத்தை தொடர்ந்து உஸ்மான் ரத்தியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம். மக்கள் கடுமையான முறையில் வளர்ச்சி. உமர் ரத்தியல்லாஹு போட்ட பேஸ்மெண்ட்டிலே ஏராளமான நாடுகள் இஸ்லாத்தினுடைய ஆட்சிக்கு கீழே வருது. பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமியர்களாக இணைகிறார்கள். பள்ளிவாசலாம் கூட்டம் அலமோதுது. மொத்த மதீனா அன்றைக்கு முஸ்லீம் நகரமா இருக்கு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கூட கொஞ்சம் நயவஞ்சகர் இருந்தாங்க, கொஞ்சம் யூதர்கள் இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் இணைகிறார்கள். இருக்கிற யூதர்கள் கெட்டவர்கள் கூட அவர்களாக ஊரை விட்டு புறப்படுறாங்க. முழு நகரம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது. அப்போ பள்ளிவாசல்ல மக்கள் அதிகமாகுறாங்க. உஸ்மான் ரத்தியல்லாஹு என்ன பண்றாங்க, பள்ளிவாசலை கெட்டணும். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ஸ்தான் இருக்கு. நபி அவர்கள், அபூபக்கர் ரத்தியல்லாஹு அவர்கள், உமர் ரத்தியல்லாஹு அவர்கள் 3 பேர் அடக்கம் செய்யப்பட்ட கபர் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நம்ம இடிக்கவும் முடியாது, அதை வளர்த்தாகணும். அதே நேரத்தில் கபரு பள்ளிவாசலுக்குள்ள வந்துடவும் கூடாது. இதுல உஸ்மான் ரத்தியல்லாஹு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்ன செய்தார்கள் தெரியுமா, கபர் எந்த பக்கம் இருக்கிறதோ அதற்கு மாற்றமான பக்கத்தில் செவரை இடித்து பள்ளிவாசலை மேலும் அதிகப்படுத்துவதற்கு உஸ்மான் ரத்தியல்லாஹு அவங்க முயற்சி பண்றாங்க. சஹாபாக்கள்ட்ட இருந்து சில விமர்சனம் வருது, தாபீன்கள்ட்ட இருந்து சில விமர்சனம் வருது. ரசூலுல்லாஹ் கட்டிட்டு போன பள்ளிவாசல் அபூபக்கர் கை வச்சாரா, உமர் கை வச்சாரா, உஸ்மானே நீங்க மட்டும் ஏன் கை வைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ஆலயம் அப்படி இருந்துட்டு போகட்டுமே, அதை இடிச்சிட வேண்டாம், அதை மீண்டும் புனர் நிர்மாணம் என்ற பெயரில் பள்ளிவாசலை விரிவுபடுத்திட வேண்டாம் என்று சஹாபாக்கள்ல சிலர் உஸ்மான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. நபியுடைய பள்ளிவாசல் நபிமார் இருக்கணும்ல, ரசூலுல்லாஹ் கட்டின மாதிரியே இருந்துச்சுன்னா அங்க வரும்போதெல்லாம் நபியினுடைய சிந்தனை, நீங்கள் மாற்றி அமைத்து விடாது என்று பேசுகிறார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கேட்ட ஒரு நபிமொழியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மன் பனா மஸ்ஜித லில்லாஹி பைத்தன், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறார்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவருக்கு அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நான் கட்டாம இருப்பேன் நினைக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக மஸ்ஜித் நபவியை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு புனர் நிர்மாணம் செய்தார்கள். நன்மையை நாடி. என்ன காரணம்? அதுல எனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப இன்று வரை மஸ்ஜித் நபவியில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ, வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார்களோ, ஈத்திகாஃப் இருக்கிறார்களோ, குர்ஆன் ஓதுகிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, துஆ செய்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் செய்யக்கூடிய நன்மைகள் ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி செல்கிறதோ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நான் மௌத்தாகலாம், என் நன்மை மௌத்தாயிடக்கூடாது. 1400 வருஷம் ஆகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து 5000 ஆண்டுகளை கடந்து செல்கிறது. ஆனால் காபத்துல்லாவிலே செய்கிற வழிபாட்டில் ஒரு நன்மை அவருக்கு செல்கிறது. மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை நன்மை அல்லாஹ்வுடைய தூதரை சென்றடைகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? சதக்கத்துல் ஜாரியா என்ற நன்மைக்கு நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு 50 100 ஒரு ஏழை எளியவனுடைய ஒருவேளை வயிற்றை உணவை பூர்த்தி செய்துவிட்டால் நம்ம சதக்கா முடியுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பெரும் நன்மைக்குரிய காரியத்தை செய்யுங்க. இஸ்லாம் அதற்கு ஏராளமான வழிகாட்டுதலை சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான நபிமொழி, நாளைய தினம் மறுமை என்றால் கூட இன்றைக்கு நீங்கள் மரம் நடுங்க. நாங்கள் சொல்ல மறுமை என்னைக்கு வரப்போது? நாளைக்கு விடிய காலையில் மறுமைனா கூட இருக்கட்டும். இன்னைக்கு மரம் நட்டு ஏதாவது பயன் இருக்கா? அது வளருமா? அதை கொண்டு ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு நாள்ல என்னங்க வளர்ச்சி? நாளைய தினம் மறுமை என்று இருந்தால் கூட இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? மரம் நடுங்க, அதை விட்டுறாதீங்க. அதில் நன்மை இருக்கிறது. ரசூல் அந்த விவசாயத்திற்கும் மரம் நடக்கூடிய காரியத்திற்கும் இது மாதிரியான பசுமை புரட்சிக்கும் இஸ்லாம் ஏராளமான வித்திட்டு இருக்கிறது. அதில் ஒரு காரியம் தான் நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, உங்களில் ஒரு நபர் ஒரு மரத்தை ஒன்றை நடுகிறார், ஒரு செடி ஆக்குறார், அது வளர்ந்து பெரும் மரமாக ஆகிறது. இன்னைக்கு சமூகத்தில் யாருக்காவது மரம் நடணும்னு ஆசை இருக்குதா? வீட்டில் தோட்டம் இருந்து ஒரு 2 மரம் இடம் இருந்தா கூட அதை வெட்டி சிமெண்ட பூசி வச்சிருவாங்க. பிள்ளைங்க விளையாட கரெக்டா இருக்கும். மரம்லாம் யார் போட்டு நட்டுக்கிட்டு இருக்கிறா? தேவை கிடையாது இல்லை. அதுக்கு அதை கொண்டு என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த மரத்தை கொண்டுதான் இந்த துன்யாவினுடைய ஏராளமான வளர்ச்சி இருக்கிறது.
அல்லாஹ் திருக்குர்ஆனில் அப்படித்தான் பேசுகிறான். இந்த பசுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வறண்ட பூமியாக இருக்கிறது, மழையை இறக்கி அதை பசுமை பூமியாக நான் மாத்துறேங்கிறான். நீ மாத்துறியா? உன்னால முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று இந்த விவசாய காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், யார் ஒருவர் ஒரு மரத்தை ஒன்றை நட்டு அந்த மரத்தை நடுவதன் வாயிலாக மரம் வளர்ந்து அதன் வாயிலாக பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்தில் இவர் சதக்கா செய்த நன்மை. அந்த பறவைகள் அந்த இடத்திலே ஆர்வம் ஊட்டினார்கள். முஸ்லிம் சமூகத்தில் இன்னைக்கு ஆர்வம் இருக்குதா? வீட்டில் தோட்டம் இருந்தால் மரம் நடணுங்கிற சிந்தனை இருக்குதா? நபி அவர்கள் கியாமத்து நாளை பார்த்தால் கூட மரம் நடுங்கன்னாங்க. நாளைய தினத்தில் உலகம் அழிய இருக்கிறது என்றாலும் மரம் நடுங்கன்னாங்க. இதில் அல்லாஹ் கிட்ட ஏராளமான கூலி, எத்தனையோ பல ஜீவராசிகள் நன்மை பெறுகிறது, மரம் நடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டினார்கள். அது மட்டும்தானா? இன்னும் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய பகுதியில் நீங்க எடுங்களேன், தௌஹீதை ரொம்ப சொற்பம். பள்ளிவாசல் வேண்டும் அல்லாவை தவிர யாரிடத்திலும் கையேந்தாதீர்கள் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் சமூகத்தில் மிக மிக குறைவு. உண்மையா இல்லையா? அந்த பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டால் கூட உண்மையை தெல்ல தெளிவாக உடைத்து பேசக்கூடிய இடத்துல நம்முடைய பள்ளிவாசலை தவிர வேற எந்த பள்ளிவாசலும் கிடையாது. ஒரு காரியம் இருக்குது, இதுதான் சத்தியம் தெரியுது, ஊர் வழக்கம் ஒன்று இருந்தால் ஊர் வழக்கம் தவறு, குர்ஆன் ஹதீஸ் தான் உண்மை என்று பேசுகிற அளவிற்கு ஒரு நெஞ்சுறுதியோடு பேசுகிற ஒரு பள்ளிவாசல் நம்முடைய பகுதியில் இந்த ஒன்று தான் இருக்கு. ஆனால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை லட்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் எண்ணிக்கை, ஒரு 1000 பேர் நின்று கூட தொழக்க முடியாத அளவிற்கு பள்ளிவாசலுடைய நிலைமை. அப்ப நம்ம பகுதியில் பள்ளிவாசல் உருவாக்கலாமே? உருவாக்க முடியாத ஒண்ணு கிடையாது. வீட்டு மொட்டை மாடியில் நம்ம கூலிங் சீட்டை போட்டு ஒரு பள்ளிவாசல் உருவாக்கலாம். அங்கு பாங்க சொல்லி ஐவேளை தொழுகை நிறைவேற்றலாம், அங்கு ஜும்மாவை ஏற்படுத்தலாம், அங்கு மக்களை அழைக்கலாம், அங்க பெண்கள் பயானம் வைக்கலாம், அங்க இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரங்களை உருவாக்கலாம். ஒருவேளை நீங்கள் உருவாக்கி இருந்தால் அங்கு வரக்கூடிய அந்த ஏகத்துவவாதிகள் அடுத்த கட்டம் செய்யக்கூடிய எத்தனையோ பல பணிகள் இருக்கிறது, அதற்கெல்லாம் நன்மை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? நாம சதக்கத்துல் ஜாரியா என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு 30 ஜூஸ் குர்ஆன் 3 எண்ணம் வாங்கி வச்சிடறோம் உள்ள பள்ளிக்குள்ள. படிக்கணும். யார் படிக்கிறவங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆட்கள் யாராவது எடுத்து படிக்கிறோமா? உண்மையில் உருவாக்கப்பட வேண்டியது திருக்குர்ஆனை கொண்டு வந்து தொழப்படுகிற பள்ளியில் வைப்பது முக்கியமா, அல்லது பள்ளியே இல்லாத இடத்தில் பள்ளியை உருவாக்குவது முக்கியமா? எது நன்மை? இந்த கோமான் தெருன்னு இருக்கு, அந்த தெருவில் இருந்து சில சகோதரர்கள் இங்க ஜும்மாவுக்கு வராங்க, சில சகோதரிகள் இங்கு ஜும்மாவுக்கு வருகிறார்கள், இரவு பயானுக்கு வருகிறார்கள், ஏராளமான இந்த பள்ளியை நோக்கி நன்மை நாடி வருகிறார்கள். ஆனா அந்த பகுதியில் ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டால் அங்கிருந்து 4 பேர் வராங்கல்ல, அங்க 40 பேர் உருவாவாங்க. எப்படி? 4 பேர் வர்ற மக்கள் அங்கு 40 பேர் உருவாவார்கள். ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் ஆண்கள் பெண்கள் உருவாவார்கள். நன்மை யாருக்கு? உருவாக்கியவர்களுக்கு. இதே ஊரை எடுத்துக்கங்களேன், இன்றைக்கு தௌஹீத் வாதம் பேசக்கூடிய ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் சொற்பமான மக்களா, அந்த மக்களோடு ஒப்பிடும்போது சொற்பமாக இருந்தாலும் இதனுடைய ஆரம்ப புள்ளி ஒரு விதையா திறந்திருக்கும். யாரோ ஒரு நபராக இருந்திருப்பார், ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் ஒருவர் முழங்கி இருப்பார், அவரை பின்தொடர்ந்து மற்ற நபர்கள் செய்திருப்பார்கள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுதான் சதக்கத்துல் ஜாரியா என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு காரியத்தை செய்வதற்கு மக்கள் வெட்கப்படுவார்கள், இதெல்லாம் செய்யணுமா நினைப்பாங்க, அடுத்தவங்க குறை சொல்லுவார்கள் என்று நினைப்பார்கள். அதை தாண்டி மீறி ஒரு நன்மை நீங்கள் செய்துவிட்டால், விதைத்து விட்டால், அதை பின்தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்திற்கும் நன்மைகள் அவர்களை சாரும். அதனால தான் அல்லாஹ் சஹாபாக்களை 2 கூட்டமா பிரிக்கிறான் தெரியுமா? நமக்கு சஹாபாக்கள் 2 கூட்டம்னு யாரு? ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள், முஹாஜிர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள், இப்படித்தான் தெரியும். அல்லாஹ் இதை 2 கூட்டமா பிரிக்கிறான். ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒன்று, பிற்காலத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் வேற. ஆரம்பத்தில் உதவி செய்த அன்சாரிகள் ஒன்று, பிற்காலத்தில் உதவி செய்த அன்சாரிகள் வேற. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், 9வது அத்தியாயம் 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முந்தி சென்ற முதலாம் அவர்கள், ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் அவர்களை பின்னால் பின்தொடர்ந்து ஹிஜ்ரத் செய்த அன்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். கூலியில யார் பெருசு தெரியுமா? பிலாலுடைய கூலியை காலித் பின் வலீத் அடைய மாட்டார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய கூலியை அபூ சுஃபியான் அடைந்து கொள்ள மாட்டார். ரசூல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு முறை காலித் பின் வலீத் அவர்களுக்கும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் சண்டை. யாருக்கு சண்டை? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் தெரியுமில்ல, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செய்து பத்ரில் கலந்து கொண்டு உஹதில் கலந்து கொண்டு எல்லா இஸ்லாமிய யுத்தத்தில் கலந்து கொண்ட பெரும் நபி தோழர், சொர்க்கவாசிகளில் ஒருவர். அவருக்கும் ரசூலுல்லாஹ் வாழும்போது காலித் பின் வலீத் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றார், பெரிய வீரர், அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன வாய் தகராறு வருது, சண்டை முத்துது. ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் வந்துருச்சு.
ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா? காலிதை அழைத்து சொன்னார்கள், காலிதே லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்க திட்டாதீங்கன்னாங்க. யார் என் தோழர்களா? முதல்ல எனக்கு கை கொடுத்தாங்களே ஒரு கூட்டம், அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்கள் நீங்கள் உகது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, என் தோழர்கள் செய்கிற 2 கை இல்லை ஒரு கைக்கு அது ஈடாகாது நாங்கள் சொல்லலாம். ஏன்? முதல்ல தௌஹீதை இந்த துன்யாவில் வித்திட்டவர்கள் என்னோடு சேர்ந்த அந்த தோழர்கள் தான் நாங்கள். அதே மாதிரி ரசூலா காலத்தில் இன்னொரு சம்பவம், பிலால் ரதியல்லான் அவர்கள், யாரு? கருப்பர். சல்மான் பின் ஃபாரிஸ் ரதியல்லான் அவர்கள் வேறு நகரத்தை சார்ந்தவர், மக்கா கிடையாது, அவர் வேறு ஊர். வந்தேரிங்கிற அளவுக்கு அவர்களை முந்தைய காலத்தை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. சுகைப் ரதியல்லான் அவர்கள், இந்த 3 பேருமே மக்கா குறைஷிகளால் பல வேதனை செய்யப்பட்ட முக்கியமான 3 நபி தோழர்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். மக்கா வெற்றி வருது. மக்கா வெற்றிறது யார் இஸ்லாத்துக்கு வரா? மக்கா காஃபிர்களில் முக்கியமான ஒருவர் அபூ சுஃபியான் ரதியல்லான் அவங்க. அது வரைக்கும் பல கொடுஞ்செயலை செஞ்சவர். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு விட்டார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான். இந்த அபூ சுஃபியான் ரசூலா கிட்ட இஸ்லாத்தை ஏத்துக்க வராரு. பிலாலு, சல்மான் பின் ஃபாரிஸ், சுஹைப், இந்த 3 பேர் பேசுறாங்க, எத்தனையோ அல்லாஹ்வுடைய எதிரியை வெட்டி வீசிட்டோம், இந்த ஒரு ஆளை விட்டுட்டோமேங்கிறாங்க. அபூ ஜஹல் அன்னைக்கே வெட்டி எரிஞ்சிட்டோமா இல்லையா? அபூ லஹப் வெட்டி எரிஞ்சோமா இல்லையா? எவ்வளவு சித்திரவதை செஞ்சாங்க நம்மளை, எத்தனை ஆண்கள் பெண்களை கொன்னுட்டாங்க, எவ்வளவு காலம் நம்மளை ஓட விரட்டினாங்க, அத்தனை பல எதிரிகளை வெட்டிட்டோம், இந்த ஒரு எதிரியை நம்ம விட்டுட்டோமேங்கிறாங்க. 3 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அபூ சுஃபியானை பார்த்து பேசுகிறார்கள். பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? அவர் மக்கா குறைஷிகள் தலைவர் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. அபூ சுஃபியான் மக்கா குறைஷி தலைவர் தானே, அபூ ஜஹலுக்கு அடுத்த பொசிஷன் அவர் தான். இப்ப அவர் தான் மக்கா குறைஷிகளின் தலைவர். மக்காவாசிகளுடைய தலைவரை பார்த்தா பேசுகிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இந்த தகவல் ரசூலாட்ட போயிடுச்சு. ரசூலா அபூபக்கரை கூப்பிடுறாங்க, அபூபக்கரை வாங்க, நீங்கள் உங்கள் தோழர்களை கோபப்படுத்திட்டீங்களா? யாரை? பிலாலை, சல்மான் பின் ஃபாரிஸை, சுஹைபை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் ஒருவேளை அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள். ஏன்? ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவத்தை கஷ்ட காலத்தில் கடைபிடித்தவர்கள் எங்கே? கடைசி நேரத்தில் இஸ்லாத்திற்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்து இஸ்லாத்திற்கு அடிபணிந்த அபூ சுஃபியான் எங்கே? 2 பேரும் சமமாவார்களா இஸ்லாத்துல? அப்ப அவங்க பேசுறது கோபத்தின் வெளிப்பாடு. எத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் நம்ம, அந்த கோபத்தின் வெளிப்பாடு. அவங்க அடிச்சாங்களா அபூ சுஃபியானை? அடிச்சா நீங்க சொல்லுங்க, நம்ம நியாயம் கேட்போம். அல்லது கத்தி எடுத்து குத்திட்டாங்களா? சொல்லுங்க, நியாயம் கேட்போம். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாட்டை பேசுறாங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்? பேசாதீங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் மக்கா குறைஷிகளின் தலைவர், அவர் தலைவர்னா இப்ப இவங்க யாரு? அற்ப மனிதர்கள் பேச வரீங்களா? அபூபக்கரே, இன் அகலப்தகும், நீங்கள் ஒருவேளை அவர்களை கோபப்படுத்தி இருந்தால், அகலப்த ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? இது எதை உணர்த்துகிறது? இஸ்லாத்தை ஆரம்பத்தில் கடைபிடித்தவர் பெறுகிற கூலியை பிற்காலத்தில் கடைபிடிப்பவர் சஹாபியாகவே இருந்தால் நன்மை அடைந்து கொள்ள மாட்டார். இந்த நன்மை செய்யறதுக்கு நாம தான் முன் வரணும். யாருமே சதக்கத்துல் ஜாரியாவுக்கு ஆர்வப்பட மாட்டாங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஊர் கலாச்சார சதக்கத்துல் ஜாரியான்னு என்ன தெரியுமா? மீலாது விழாவில் தெருக்கு தெரு விளக்கு போடுவாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச சதக்கத்துல் ஜாரியா. புகாரி ஷரீஃப் அன்னைக்கு ஏராளமான மக்களுக்கு உணவளிப்பார்கள், ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு கொடுப்பாங்க. அதுதான் இவர்களுக்கு தெரிந்த சதக்கத்துல் ஜாரியா. ஆனால் இஸ்லாம் சொல்லி தருகிறது, ஒரு பள்ளிவாசல் அமைங்க. இந்த ஊரில் எத்தனையோ இடத்துல ஏகத்துவத்திற்கு மாற்றமான கொள்கையை இன்று வரை பகிரங்கப்படுத்துகிற பல பள்ளிவாசல்கள் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற பள்ளிவாசல் சமூகத்தில் ரொம்ப சொற்பம். உண்மையா இல்லையா? பள்ளிவாசல்களை உருவாக்கணுமா இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டில் தௌஹீத், ஒவ்வொருத்தரும் வேற வேற திசையில தான் இருந்து வரீங்க. யாருக்கும் அழியாறு தெரு கிடையாது, பக்கத்து தெருலேருந்து வரல, எல்லா திசை மாறி ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். உங்க வீட்டில் பயான் வைக்கலாமா இல்லையா? குறைஞ்சபட்சம் எங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிடுறேன், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூப்பிடுறேன், அண்டை வீட்டாரை கூப்பிடுறேன். ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு பெண்களை கூப்பிட்டா ஒரு ஆலிமா வச்சு ஒரு பயான் நிகழ்ச்சி, ஆண்களை கூப்பிட்டு ஒரு நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களை கூப்பிட்டு ஒரு ஆலிமை கூப்பிட்டு ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கலாமா இல்லையா? ஒரு அரை மணி நேரம் மார்க்க கருத்தை பேசுங்க. என்ன ஆயிரப்போது செலவாகுமா? ஆனால் இதை மட்டும் நீங்க உருவாக்கி பாருங்களேன். எங்களுடைய ஊர்ல நடந்த நிகழ்வு, சாதாரணமாக ஒரு வீட்டில் பயானுன்னு ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் ஆரம்பிச்சாங்க, அடுத்த வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்து பயன் பண்ணலாமா? நான் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வைக்கிறோம், எங்கள் சகோதரிமார்களெல்லாம் நாங்கள் அழைச்சிட்டு வரோம், ஒரு பயான் பண்ணலாமா என்று நிலை மாறியது. தெருக்கு தெருவிலே பல வீடுகள் பயானுக்காக வேண்டி வீடு கொடுத்தாங்க. பள்ளிவாசலை அமைப்பது சதக்கத்துல் ஜாரியா. வீடுகளில் பயான் நிகழ்ச்சி ரசூலா காலத்தில் இந்த வழிமுறை இருந்தது. சஹாபாக்கள் நபி அழைச்சிட்டு போய் மார்க்க பிரச்சாரம் பண்ணுவதற்கு அழைப்பு கொடுத்தாங்க.
ஒவ்வொரு இடமாக தேடி சென்றார்கள் நபி அவர்கள். மார்க்கத்தை சொல்ல இடம் கிடைக்காதா? இங்க சொல்லிட முடியாதா? மக்காவில் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தேடி சென்றார்கள் ரசூல்லா மார்க்கத்தை சொல்ல. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள மார்க்கத்தில் இருக்கிறோம், நம்ம மனைவிமார்கள் மார்க்கத்தில் இல்லை. சில பேர் வீட்டில் அப்படிதானே, சில பேர் வீட்டில் தாய் தந்தை மார்க்கத்தில் இல்லை, சிலருடைய சகோதரர்கள் மார்க்கத்தில் இல்லை, சகோதரிகள் மார்க்கத்தில் இல்லை, பிள்ளைங்க மார்க்கத்தில் இல்லை. அவர்களுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்படுத்தலாமே, சமூகத்தில் இது ஒரு முன்மாற்றம் முன்னும் முன்மாதிரியாக உருவாக்கலாமே. வீடுகளுக்கு ஃபாத்தியா ஓதன்னா ஒரு கூட்டம் இந்த ஊர்ல அணிதிரளும், வீடுகளில் மௌலூத் ஓதன்னா இந்த ஊர்ல ஒரு கூட்டம் அணிதிரளும். அதே வீடுகளில் பயான் நிகழ்ச்சினா ஒரு கூட்டம் வரும்ல, முதல்ல 2 பேர் வரட்டுமே, அது 20 மாறும், 200 மாறும். பல இடங்களில் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை பேசுகிற நிலை வரும், மக்களுக்கு மார்க்க கருத்து போகும். பள்ளிவாசலில் மட்டும்தான் மார்க்கம் பேசப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் சமூகத்தில் எங்குமே மார்க்கம் இருக்காது, பள்ளிக்குள்ள மட்டும்தான் அடங்கி கிடக்கும். ரசூலுல்லாஹ் பொது வெளிகளில் போனாங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்பினார்கள். கடை வீதிக்கு போறாங்க, ஒரு கடை வீதியில் ஒரு நபர் தானியத்தை குவிச்சு வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ள கையை விடுறாங்க, வெளியே இருந்தது காய்ந்த தானியம், உள்ள இருந்தது ஈரமான தானியம். ஏன் வர வர கஸ்டமருக்கு தெரியாதா? அந்த காலத்தில் எப்படின்னா பொருளை பார்த்து அப்படியே ரேட் பேசிக்கிறது, உள்ள என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ரேட்டை பேசிட்டு உள்ள காஞ்சது ஈரமா இருக்குன்னு வைங்க, நீ முதலே பார்த்துருக்கணும், ரேட்டு பேசியாச்சுல முடிஞ்சிருச்சுருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் உள்ள கையை விட்டு பார்க்குறாங்க, ஈரமான தானியம் இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, நம்மை மோசடி செய்பவன் இந்த இஸ்லாத்தை சார்ந்தவனே இல்லை என்றார்கள். எங்க பிரச்சாரம்? மார்க்கெட்ல பிரச்சாரம். இஸ்லாமிய பிரச்சாரங்கள் பள்ளிவாசல்கள் மட்டுமில்ல, எல்லா இடங்களிலும் நடந்தது. இதுவெல்லாம் சதக்கத்துல் ஜாரியா. நம்ம குரானை பள்ளிவாசலை வச்சா முடிஞ்சிருச்சு, புகாரியை வாங்கி பள்ளிவாசலை வச்சா முடிஞ்சிருச்சு, தஸ்பீமணியை வாங்கி இஸ்லாத்தில் கிடையாது, நடக்கிறத சொல்றேன் சரிங்களா. தஸ்பீமணி வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு, முசல்லா வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு, தொழக்கூடியவர்களுக்கு 4 சேர் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு. பள்ளிவாசலோடு சதக்கத்துல் ஜாரியாவை நிறைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம், அப்படி கிடையாது. எத்தனையோ இடங்களில் பள்ளிகளை உருவாக்கலாம். பள்ளிகள் இல்லாத தொழ முடியாத சூழ்நிலையில் இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவிலையுமே ஏகத்துவ பள்ளிவாசல்கள் இருந்திருந்தால் அங்க இருக்கிற முதியவர்களை திரட்டி இருக்கலாமா இல்லையா? இன்னைக்கு அங்க முதியவர்கள் உண்டு, நன்மை நாடிய முதியவர்கள் உண்டு. எங்க போவாங்க? அதே தர்கா பள்ளிக்கு தான் போவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய போதனையைத்தான் கேட்பார்கள். அங்கு ஏகத்துவ பள்ளி இருந்திருந்தால் போட அவன் பள்ளி வச்சுக்கிட்டு மார்க்கத்தையா சொல்ற, குரானையா பேசுற என்ற நிலை வந்திருக்கும். அங்கு பள்ளி உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? பள்ளி உருவாக்கினா இப்படி ஒரு செட்டிங்ஸ் தேவையா? இத்தனை ஃபேனு, இத்தனை லைட்டு, ஆம்பிளிஃபையரு, மைக்கு, ஸ்பீக்கரு, இதெல்லாம் இருந்தால் தான் பள்ளியா? ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன இருந்துச்சு? பாயாவது இருந்துச்சா? சஹாபாக்கள் மண் தரையில சுஜூது செய்தார்கள், பாய் கிடையாது. திரை எப்படி இருக்கும் தெரியுமா? பள்ளியில இருந்து வெளியிருந்து பார்த்தா உள்ள இருக்கிற தொழக்கூடியவர்கள் தெரியும், உள்ள இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவர்கள் தெரியும். ஒரு கூரை சரியாக அமைக்கப்படல, மேல இருந்து பெய்கிற மழை சொட்டு சொட்டாக தொழக்கூடிய அடியார்கள் மீது விழுந்து கொண்டிருந்தது. கூரை சரியாக கிடையாது. பள்ளிவாசல் நடந்தது, தொழுகை நடந்தது, வணக்க வழிபாடுகள் நடந்தது, பயான் நிகழ்ச்சி நடந்தது. பள்ளிவாசல் உருவாக்கலாம்ல. இந்த சதக்கத்துல் ஜாரியாவை இழந்துடாதீங்க, மிகப்பெரிய வாய்ப்பு. எப்ப தெரியுமா இது இழப்போம்? நமக்கு முன்னாடி நம்ம தெருல ஒருத்தர் பள்ளிவாசல் உருவாக்கிட்டாருன்னா வீட்டுக்கு மேல நம்மளால உருவாக்க முடியாது. அதெல்லாம் நடக்கும். பக்கத்துல யாருக்கும் பள்ளிவாசல் உருவாக்க, இந்த வீட்டில் ஒரு பள்ளிவாசல், அந்த வீட்டில் ஒரு பள்ளிவாசல், குடும்பம் மட்டும் தான் தொழுவோம் அந்த பள்ளிவாசல், வேற யாரும் தொழ முடியாது. உங்களுடைய பகுதியில் பள்ளிவாசல் உருவாக்குங்க, சாதாரண விஷயம். நம்மளே 5 வேளை தொழுகை வைக்கலாம், நம்ம பிள்ளைங்களை வைக்க சொல்லலாம், பேர பிள்ளைங்களை வைக்க சொல்லலாம். அந்த பள்ளிகளை ஜும்மாவை உருவாக்கலாம், அந்த பள்ளியில் ஏராளமான மார்க்க பிரச்சாரங்களை உருவாக்கலாம். இப்படியான காரியங்களை வீடுகளில் மார்க்க பேச்சை பேசுவதற்கு ஆலிமாக்களை அழைத்து பெண்களுக்கான பயான் வைக்கலாம். அதே ஆலிமாக்களை அழைத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற சிறுவர்களை எல்லாம் கூட்டு வந்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிக்கலாம். எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்றைக்கு ஏராளமான பிள்ளைகள் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள எங்க போறாங்க? எந்த இடத்தில் தர்காவை போதிக்கிறார்களோ, எந்த இடத்தில் அவுலியாக்களிடத்தில் கையேந்த வேண்டும் என்று போதிக்கிறார்களோ அத்தகையவரிடத்தில் தான் மதரசா கற்றுக்கொள்ள பிள்ளைகள் அணி திரளுகிறார்கள். இந்த பள்ளிவாசல் நோக்கி யாரும் வரமாட்டாங்க. ஏன்? காயல் பட்டணத்தில் இது ஒதுக்குப்புறம், இதை ஊராவே ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஊர் மக்கள். அலியார் தெருலாம் வந்து என்னன்னா திருச்செந்தூர்ல கிடக்குன்றுவாங்க அந்த ஊர். அப்படி பேசுகிற நிலை. நம்ம என்ன செய்யணும்? ஊருக்குள்ள மதரசாவை கொண்டு வந்துடணும். ஹிஃபுல் மதரசாவுக்கு எங்க போகணும்? அதே சுன்னத் ஜமாத்தை நோக்கி தான் போகணும். ஹிஃபுல் மதரசா என்னவெல்லாமோ சதக்கத்துல் ஜாரியாவை செய்யலாம், அதற்கான பொருளாதாரத்தை செலவிடலாம். அப்போ அதை நோக்கிய ஒரு பணியை, ஒரு பயணத்தை, ஒரு ஆலிம்களை உருவாக்குவது, ஆலிமாக்களை உருவாக்குவது, ஹாஃபில்களை உருவாக்குவது, பள்ளியை உருவாக்குவது, இது மாதிரியான நற்பணிகளை செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். உங்க பகுதியில் தௌஹீது சொல்ல ஆள் இல்லைன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பெரிய அருள், உங்களை அல்லாஹ் தௌஹீத்வாதி ஆக்கியிருக்கிறான். தௌஹீதை தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எதிர்ப்பு வரலாம், சண்டை வரலாம், சச்சரவு வரலாம். உங்களை பார்த்து நாளைக்கு ஒருத்தன் எந்திரிச்சு வருவான், அந்த ஆள் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கான், அந்த ஆள் கரெக்டாக தான் குரானை தானே சொல்றான் அப்படின்னு வந்து நிற்பான். இப்படிதான் கூட்டம் உருவாகும். அப்படி 4 பேர் எந்திப்பான், 40 பேர் எந்திப்பான், 400 பேர் எந்திப்பான். இப்படி ஒவ்வொருவரும் வர வர மக்களிடத்திலே ஏகத்துவத்திற்கு மாற்றமான கொள்கை பேசுபவன் ரகசியத்தை பேச ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது. ஒரு காலத்தில் மக்காவில் ரசூலுல்லாஹ் ரகசியமாக தௌஹீதை பேசினார்கள், பகிரங்கமாக ஷிர்கை பேசினார்கள். ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்துக்கு போறாங்க, பகிரங்கமாக தௌஹீது பேசப்பட்டது, ரகசியமாக ஷிர்க் பேசப்பட்டது. புரட்சி எப்போ ஆரம்பிக்கும்?
நாம பகிரங்கமாக மார்க்க கருத்தை பேசுகிற காலத்தில் தான். அது அல்லாமல் என்றைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மையை நாம் நாடிவிட முடியாது. எவ்வளவு காரியத்தை பண்ணலாம் தெரியுமா? இதெல்லாம் நான் மார்க்க ரீதியாக சொன்னது. மார்க்கம் இல்லாம சமூக ரீதியாக பண்ணலாம். சதக்கத்துல் ஜாரியா. வீட்டில் தெருவில் ரோடு கரெக்டாக இருக்காது, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோன்றுவாங்க. நமக்கு பிரச்சனை, நானே கார் வச்சிருக்கிறேன், நானே 2 வீலர் வச்சிருக்கிறேன், எனக்கா பிரச்சனை, நான் எங்கள் வீட்டில் ஏதாவது முதியவர்கள் இருக்காங்களா, எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு பார்க்குறோம். வேற இடத்துல இருக்கக்கூடியவர்களை கருத்தில் கொண்டு அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு நம்மளால என்ன முடியும்? சமூக ரீதியான சிந்தனைகளை உருவாக்கலாம். வேற நம்முடைய பகுதியில் இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா போதையில் அடிமையாய் கொண்டிருக்கிறார்களா, அதை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? முதல் முயற்சி நாம எடுப்போம். இதுதான் சதக்கத்துல் ஜாரியா. உங்களை தேடி அடுத்தவர்கள் வருவார்கள். இந்த வகைக்கான பொருளாதாரத்தை அதிகமாக நீங்க செலவழிங்க. நம்ம எது பண்றோம்? ஒருவேளை உணவை கொடுத்துட்டு சதக்கா முடிச்சிட்டோம் நினைக்கிறோம். அது சதக்கா அல்ல. உண்மையான சதக்காவாக, மௌத்தை தொடர்ந்து வரக்கூடிய சதக்காவாக இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது. இதே நகரத்தில் தர்கா கூடாது, தாயத்து கூடாது, மௌலுது கூடாது என்று ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவர் முதலில் முழங்கி இருப்பார். அவர் ஹயாத்தா இருக்கிறாரா வஃபாத்தா இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் தௌஹீதை சுவாசித்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் எல்லா நன்மையும் அவர் ஒருவர் அடைந்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான வெற்றி. வெற்றினா எது வெற்றி? நான் நன்மை செஞ்ச மௌத்தாயிட்டங்கிறது வெற்றி இல்லை. நான் நன்மை செய்த மரணித்து விட்டேன், ஆனால் என் நன்மை மரணிக்கவில்லை என்பது வெற்றி. அதற்காக வேண்டி உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக நீங்கள் செலவழியுங்கள். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான கேள்வி, சில சதக்கத்துல் ஜாரியா என்று குர்ஆன் ஹதீஸிலிருந்து நான் சொன்னது, நாமளா விளக்கம் கொடுத்தது நிறைய இருக்குது. குர்ஆன் ஹதீஸிலிருந்து நான் சொன்ன சதக்கத்துல் ஜாரியா என்னவெல்லாம்? கையை தூக்குங்க. குர்ஆன் ஹதீஸில் இருந்து நான் சொன்ன சதக்கத்துல் ஜாரியா என்னவெல்லாம்? பதில் சொல்லாதவங்க யாரும் இதில் இருக்கீங்களா? நீங்க பதில் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. தண்ணீர், வேற மரம் இல்லை. இதை தாண்டி நான் முக்கியமாக இன்னொன்று குறிப்பிட்டேன். பதில் ஓகே, தண்ணீர் வந்துருச்சு, மரம் வந்துருச்சு, இன்னொன்று இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. சரி, வந்துருச்சு. பள்ளிவாசல் இறை இல்லம்னு வந்துருச்சு. சரிங்களா? அதாவது தண்ணீர், மரத்தை நடுவது, அதெல்லாம் வந்து என்னன்னா சிம்பிளாக சொன்னது. அடிப்படை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டியிருக்கிறாங்க. இதுதான் இருக்கக்கூடிய நன்மைகளில் பெரும் சதக்கத்துல் ஜாரியா. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் அதைத்தான் குறிப்பிடுவார்கள். அதை நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்தணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய, நேற்றுக்கு நம்ம என்ன சொன்னோம்? சூரா ஃபாத்திஹா சொன்னோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல்கள், இதை நாளையிலிருந்து தொடர்ச்சியாக மரணம் வரை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், குல்ஹுவல்லா சூரா, குல்லோது ரப்பின் ஃபலக், குல்லோது ரப்பின் நாஸ். இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தெரியலன்னா சிம்பிளாக மனப்பாடம் செய்யக்கூடிய சூரா. இதை எதுக்கு நம்ம நினைவுபடுத்துகிறோன்னா, இந்த 3 சூறாவை ஓதாத நாள் நபி கிட்ட கிடையாது. நபி மரணிக்கிற, உயிர் பிரிகிற கடைசி நாள் வரை இந்த 3 சூறா ரசூலாவோடு இருந்தது. அதான் முஅவ்விதாத் என்று அழைக்கப்படக்கூடிய பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது எப்பெல்லாம் ஓதணும் அப்படின்னா 3 நேரம். ஒன்று காலை ஃபஜருடைய வேளையில் சூரா இஹ்லாஸை 3 முறை, சூரா ஃபலக்கை 3 முறை, சூரா நாஸை 3 முறை நபி அவர்கள் ஓதுவார்கள் என்று ஹதீஸ் இருக்கு. அதே போன்று மாலை வேளை, அசர் வேளை இருக்குல்ல, சூரா இஹ்லாஸை 3 முறை, சூரா ஃபலக்கை 3 முறை, சூரா நாஸை 3 முறை நபி அவர்கள் ஓதுவார்கள். இதை விட்டதே கிடையாது. கடைசியாக நபி அவர்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது கைகளை துவா செய்வதை போன்ற அமைப்பில் வச்சுக்கிட்டு சூரா இஹ்லாஸ், குல்ஹுவல்லா சூரா ஓதுவாங்க. சூரா ஃபலக், குல்லவுது பிரப்பின் ஃபலக் ஓதுவார்கள். சூரா நாஸ், குல் அவுது பி ரப்பின் நாஸை ஓதுவார்கள். அது ஒவ்வொரு முறை. காலையில் ஓதுறது 3 முறை, மகரிப்பில் அதாவது அசரில் ஓதுவது 3 முறை, இரவு தூங்க செல்லும் போது ரசூலா 1 முறை ஓதுவாங்க. ஆனால் ஓதிட்டு கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வாங்கன்னா, தனது கையில் ஊதுவாங்க. அதை ஊதி தன்னுடைய முகத்தில் தடவி, தன்னால் முடிந்த அளவிற்கு உடலில் எங்கெல்லாம் எட்டுமோ அந்த இடத்துலலாம் ரசூலா தடவுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரசூலா மரண படுக்கையில் கிடக்கிறாங்க. ரசூலா அவ்வளோ ஓத முடியலை, ஓதியறலாம், ஆனால் கைகளை தூக்க முடியலை. அப்படி ஒரு நிலைமை. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை ரசூலா அழைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ரசூலாவுடைய 2 கையை எடுக்கிறாங்க. ரசூலா ஓதும் போது அவங்க முகத்து பக்கத்தில் வைக்கிறாங்க. ரசூலா ஊதுறாங்க. அந்த கையை வச்சே உடல் முழுவதும் தடவி விடுகிறார்கள். மரணிக்கின்ற நாள் வரை இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்தார்கள். விடாத ஒரு அமல். நம்ம இதெல்லாம் அற்பம்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ்விடத்தில் எண்ணிலடங்காத கூலிக்குரிய ஒரு நன்மை. அதனால இதை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுல இருந்து ஆரம்பிங்க, மரணிக்கின்ற வரை செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம்.
முடிஞ்சிருச்சா? சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு